பெரியார் அவர்களை ஆதரிச்சு பெருசா பேசப்பட்டது, திராவிடம் தான் சிறந்தது அப்படின்னு பேசப்பட்டது. ஸோ இதையே திமுக தொடர்ந்து பண்ணிட்டு வராங்களான்ற ஒரு கேள்வி. ஏங்க பெரியார் வச்சுக்கிட்டோ அண்ணாவை வச்சுக்கிட்டோ, அண்ணாவை கூட ஓரளவு வச்சுக்கலாம், பெரியாரை வச்சுக்கிட்டலாம். இங்கே ஓட்டு வாங்குறது இதெல்லாம்ன்றதெல்லாம் காலம் மாறி போச்சு. இவர்கள் வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் உருட்டுறாங்கன்னா, பிஜேபி எதிரியாக காட்டணும்னா பெரியார் தேவைப்படுறாரு, அதுக்காக உருட்டுறாங்க. பொண்டாட்டி பேச்சை கேளுன்றாரு யார் தலைவர் அப்பா. அவங்க ஊர் ஊராக போய் ஒட்டகம் வரைக்கும் பூஜை பண்ணுறாங்க. அப்போ இவரும் தமிழிசை சொல்லிக்கிறாங்க, அப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீங்களும் கோயிலுக்கு எல்லாம் போங்களேன், அவங்க பேச்சை கொஞ்சம் கேளுங்களேன்றாங்க. இதுதான் நிலமை. அப்போ இவர்களுடைய திராவிடம் பெரியாரிசம் பகுத்தறிவுனா இப்படி தான் சுருங்கி போய் கிடக்குது. பெண்ணடிமைத்தனம் அதிகமாக இருக்குது. சமூக நீதின்றாங்க, ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டம் ஏற்றுறது கூட இவங்க தைரியம் கிடையாது. சமூக நீதின்னு சொல்கிறாங்க, ஜாதிய இதுவும் மற்ற விஷயங்கள்லையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு திமுக சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஆனால் இப்போ தான் நாங்கள் பயங்கரமாக இருக்கிறோன்னு கதை விட்றாங்க. அமைச்சர்கள் எல்லோரும் அவரவர்கள் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, கனிமொழியே கலந்துக்கிறாங்க. அப்போ இவர்கள்ட்ட எங்கே இருக்குது சமூக நீதின்ற கேள்வி வருது. சிறுபான்மை மக்களையும் இவர்கள் கண்டுக்கிறதே இல்லை.